அதெல்லாம் இருக்கட்டும் பெரியவரே. தங்கத்துல செஞ்சதெல்லாம் எதுக்காக கோயிலோட கூரையில தூக்கி வச்சாங்க? ஒருவேளை உன்ன மாதிரி அரைகுறை கேசுங்க கிட்ட கிடைக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் திரும்பி வேற போகணும்ல. உன் சகோதரன் எங்க இருக்கான்னு சொன்ன? ஹனுமன் டோக்கா சாக். இந்த இடத்துல யாருமே கண்ணுல படலையே. ஜெகு, நாம தேடி வந்திருக்கிற இடம் இதுதானே? உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரிதான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இவ்வளவு தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் தான் நானும் சந்தேகமா மண்டைய சொரிஞ்சனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அமுகரியா உண்டாமுக்க. இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல நான் ஆடி போயிட்டேன்பா. உனக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடியே பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டாருன்னு சொன்னல, அவங்க தான் இவங்க எல்லாம். இது பீம், இது ராஜு, இது சுட்கி, இது காளியா, இது டோலு, இது போலு, அப்புறம் இது எங்களுக்கு புதுசா கிடைச்ச குட்டி ஃப்ரெண்ட் மிகு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கான். ஜான் வேற இருந்தாலும் சோக்கா இருக்கான். மிகுக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். உண்மைதானே மிகு? சரி சரி, கிளம்புவோம் வாங்க. உங்களுக்கான எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. அது சரி, என்ன ஏற்பாடு அது? மங்கீஸ பார்க்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஜாலியாக தான் ஓடி ஆடலாம், கவலை மறந்து ஆட்டம் போடலாம். அனைவரும் விரும்பும் இங்கே உண்டு. வெல்கம் டு காத்மாண்டு, வெல்கம் டு காத்மாண்டு. மரத்துக்கு மரந்தான் துள்ளி திரியலாம், மலைகளை எல்லாம் ஏறி ஓடலாம். நண்பர் கூட்டம் ஒண்ணாச்சுன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். காத்மாண்டு, வெல்கம் டு காத்மாண்டு. இனி ஜாலியாக தான் ஓடி ஆடலாம், கவலையை மறந்து ஆட்டம் போடலாம். அனைவரும் விரும்பும் இங்கே உண்டு. அதுவே காத்மாண்டு, வெல்கம் டு காத்மாண்டு, வெல்கம் டு காத்மாண்டு. நித்தம் ஒரு சாதனை செய்வோம், அதுவே எங்கள் வாழ்வின் லட்சியமாகும். கிடைச்சாச்சு புது ஃப்ரெண்டு, வந்தாச்சு புது ஃப்ரெண்டு. உன்னை வென்றேன், வந்தோமே